ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நமஸ்காரம். பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம்? மந்திரத்தோட அர்த்தம், முதல் மந்திரத்தோட அர்த்தம் பார்த்துருக்கோம். நான் முதல் மந்திரத்தை வாசிக்கிறேன். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. உத்தம அதிகாரியா இருக்கிறவன் கேள்வி கேட்கிறான். கேன இஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனக. இஷிதம் பிரேஷிதம் ரெண்டு சப்தங்கள் இருக்கு. இஷிதம் அப்படின்னா இச்சைப்பட்டு, பிரேஷிதம் அப்படின்னா பிரேரணை செய்யப்பட்டு, ஏவப்பட்டு. எவரால் இச்சைப்பட்டு ஏவப்பட்டு இந்த மனமானது விஷய சிந்தனைகளில் பதத்தி அப்படின்னா விழுகின்றது, விஷய சிந்தனைகளை செய்கின்றது அப்படின்னு கேள்வி. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேக்குது. கேன பிராண பிரதமக பிரைதி யுக்தா. பிரதம பிராணக, பிரதமக பிராணக அப்படின்றது முக்கிய பிராணன். இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிராணன் எவரால் ஏவப்பட்டு, திரும்ப அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. எவரால் இச்சிக்கப்பட்டு எவரால் ஏவப்பட்டு இந்த முக்கிய பிராணன் உள்ள இருக்கிற காத்த வெளியில பம்ப் பண்ணுது, வெளியில இருக்கிற காத்த உள்ள சக் பண்ணி உள்ள இழுக்குது. இந்த ரெண்டு காரியத்தையும் இன்ஹேல் எக்ஸேல், இந்த ரெண்டு காரியத்துக்கு பேர் என்னது? சுவாசம் அப்படின்னு பேரு. இந்த பிராணன கிரியான்னு பேரு இருக்கு. இந்த சுவாசிக்கிற கிரியாவை யார்னால ஏவப்பட்டு இச்சைப்பட்டு இந்த பிராணன் பண்ணுகிறது. அதே மாதிரி கேன இஷிதம் வாச்சமிமாம் வதந்தி. இந்த வாக்கானது எவரால் இச்சிக்கப்பட்டு ஏவப்பட்டு பேசுகின்றது. சக்ஷுஸ்ரோத்திரம் கவுதேவோ யுனக்தி. இந்த கண்களையும் காதுகளையும் எந்த தேவன் இவைகளை இச்சைப்பட்டு பிரேரணை செய்யப்பட்டு எவன் ஏவுகின்றான் அப்படின்னு கேள்வி.
ஆச்சாரியர் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோ வியாவிருத்த பாகிய புத்தேகி ஆத்ம விஜானாய கேனீசிதம் இத்தியாரம்பிய ஆரம்ப சொல்லிட்டாரு. நம்ம அவதாரிக்காவா பார்த்துட்டோம். வெளி விஷயங்கள்ல இருந்து நீங்கினவனுக்கு என்னது அப்படின்னா ஆத்ம விஜானாய, ஆத்ம விஜானம் உண்டாவதற்காக, ஆத்ம அனுபவம் உண்டாவதற்காக இந்த கேனேஷிதம் அப்படின்ற உபனிஷத்தானது ஆரம்பிக்கப்படுது. முதல் கண்டம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கேள்வி எதுக்காக வருது அப்படின்னா, ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். பிரவிற்த்தி லிங்காத் விசேஷார்த்தக பிரஷ்னக உபபன்னக, பிரஷ்ன உபபன்னக விசர்க்கம் லோகமாயிருக்கு. பிரவிற்த்தி லிங்காத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவிற்த்தி லிங்கம், லிங்கம்னா என்ன அர்த்தம்? அடையாளம். அதான் லிங்கம்னு பேர். லிங்கியத்தே அனேன இது லிங்கம், இதனால் அடையாளப்படுத்தப்படுவதால் இதற்கு பேரு லிங்கம். நம்ம லிங்கம் சொல்றோம். அப்ப அந்த லிங்கம் பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவிற்த்தி லிங்கா. பிரவிற்த்தி லிங்கம்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணுது. நான் இப்ப காலையில வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஸ்லோகம் சொல்லும் போதே எனக்கு அப்பப்போ டும் டும்னு மறந்து போயிடும். என்ன பேசுறோன்னு, என்ன பேச போறோன்னே தெரியாது. ஆப்பியா எடுத்து மம்மாங்க அனுப்பி சொல்லிட்டு இருக்கும் போது இதுக்கு அடுத்து என்ன வரும்னு எனக்கு தெரியல. ஐயோ என்னடா அது, ஒரு பக்கம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கு, என் வாய் என்ன சொல்ல போகுது, தப்பா ஏதாவது சொல்லிடுமோ ஒரு பயம். நீங்க நினைச்சிட்டு இருக்க சுவாமி ரொம்ப கான்பிடண்டா நல்லா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஐயோயோ எனக்கு உள்ளார பயம் எனக்கு தான் தெரியும். இந்த வாய் எப்படி பேசுதுன்னே தெரியலையே, ஏதாவது தப்பா பேசிடுச்சுன்னா என்ன பண்றது. இப்போ இந்த சாந்தி மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இது எதையாவது சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்தந்த சப்தத்துக்கு அடுத்து அந்த சப்தம் வரணுமே அப்படின்னு மனசு சிந்திக்குது, இந்த வாக்கு பேசுது, இந்த மூச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு, சரியா பிரவருத்தி பண்ணுது. டிராபிக்ல போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது திம்முன்னு இந்த பக்கம் இது பண்ணி கொஞ்சம் திருப்பிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் தான். வாக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி பின்னாடி பேசிச்சுன்னா தப்பாயிடும். இந்த மனசு பாத்தீங்கன்னா யோசனை தப்பா யோசனை பண்ணுச்சுன்னா தப்பாயிடும் எல்லாம். ஆனா எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு, அப்போ இதையெல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பிரவிற்த்தின்னு பேரு. இந்திரியங்கள், மனசு, தேகம், புத்தி, இந்த பிராணன், இது எல்லாம் பிரவிற்த்தி பண்ணுது, காரியங்களை தன்னோட தத்தமோட காரியங்களை பண்ணுது, இதான் பிரவிற்த்தி. இத அடையாளமா வச்சுக்கிட்டு பிரவிற்த்தி லிங்கா, இத அடையாளமா வச்சுக்கிட்டு திருஷ்டா விசேஷார்த்த பிரஷ்னக உபபன்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபரேட்டரை பத்தி, நான் தான் யாரு இயக்குறா, யாரு பாக்குறா, நான் கேட்கிறேன். யாரு கையை தூக்குறா, நான் தான் சாமி கையை தூக்குறேன். யாரு நடந்து போறா, நான் தான் சாமி நடந்து போறேன். யாரு பாத்தீங்க அப்படின்னா காதுல சப்தத்தை கேட்கிறா, நான் தான் சாமி. கண்ணுல யாரு பாக்குறா, நான் தான் சாமி. யாரு சுவாசிக்கிறா, நான் தான் சாமி. யாரு சிந்திக்கிறா, நான் தான் சாமி. எல்லாத்துக்கும் நான் சொல்றோம்ல. அப்ப எல்லாத்துக்கும் அந்த நான் தெரியுமா அப்படின்னு கேட்டா நல்லா தெரியும் சார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஒரே பாஷை தான். ஆச்சாரியார் பல விதங்களா பாத்தீங்கன்னா சப்தங்களையும் அக்கேஷனை ஏற்படுத்தி விதவிதமா பாஷ்யம் பண்றாரு. மந்திரங்களும் அதான் பண்ணுது. பிரம்மசூத்திரத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, எல்லா மனுஷங்களுக்கும் நான் அப்படின்ற சாமானிய ஞானம் இருக்கு. யாராவது யார் பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பாக்குறேன். இது என்ன பெரிய ஆச்சரியமா, இதென்ன கேள்வி கேட்க வேண்டியது. ஒரு சிஷ்யன் பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கிற கேள்வியா இது? இந்த மனது யாருனால ஏவப்பட்டு நான் தாங்க சிந்திக்கிறேன், நான் தானே சிந்திக்கிறேன். இந்த இதுல புதுசா கேள்வி இருக்கு. இந்த மந்திரமே பாத்தீங்கன்னா யூஸ் இல்ல. நான் தான் சிந்திக்கிறேன், நான் தான் பாக்குறேன், நான் தான் கேட்கிறேன், நான் தான் சுவாசிக்கிறேன், எல்லாம் நான் தான் பண்றேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். தெரியும் தானே? ஆமா தெரியும், சாமானியமா தெரியும். அதுக்கு என்ன ஞானம்? சாமானிய ஞானம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன், கேட்கிறேன், மனசுல சிந்தனை பண்றேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் பண்றேன் அப்படின்றது சாமானிய ஞானம். யாரு நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லல, நான் தான் எல்லாரும் சொல்றோம். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நான பத்தின விஷயத்துல சாமானிய அறிவு இருக்கு. ஆனா கேள்வி பாகிய நிவிருத்த புத்தே, வெளி விஷயத்துல இருந்து நிவிற்த்தியானவன், அந்த கரண சுத்தி உள்ளவன், ரொம்ப புத்திசாலி, சித்தம் ரொம்ப தெளிவா இருக்கிறவன். அவன் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறானா சாமானிய விஷயத்துக்கா கேள்வி கேட்பான். அப்ப ஆச்சாரியர் எழுதுறாரு, விசேஷார்த்தக பிரஷ்ன உபபன்ன. விசேஷம்னா சாமானிய அறிவை பத்தி இல்ல, அந்த நான் எப்படி இருக்கு,
நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன். அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு விசேஷமா அந்த நானை தெரிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கேள்வி பாத்தீங்கன்னா பொருத்தமானது. அப்போ என்ன அர்த்தம்? சாமான்யமா நானை பத்தி தெரியும், நான் இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும், வேதாந்தம் படிக்கணுமா இருக்கு. அப்ப விசேஷார்த்தத்துக்காக தான் பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு பிரம்மசூத்திரத்தை ஆச்சரியர் சொல்ற. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த நானை பத்தி விதவிதமா சொல்றாங்க. ஆத்மாவை பத்தி, பின்னாடி இருக்கிற நானை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அறிவு இருக்கு. அதுக்காக தான் நம்ம வேதாந்தம் பாத்தீங்கன்னா அசாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, முதல் சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல, பிரம்மத்தை அறிவதில் ஆசை கொள்ள வேண்டும். பிரம்மம் என்னவா இருக்கு? இந்த பிரம்மம் நானா இருக்கேன். அப்ப நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வேதாந்த விசாரம், இந்த கேள்வி ஆரம்பிக்கப்படுது. நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, நான் லிமிட்டா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற நானை பத்தி பேச்சு இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தேகத்துல நான் லிமிட்டா இருக்கேன். சாமானியமா எல்லா ஜீவராசிக்கும் தெரியும், நீங்க தனி, நான் தனி, நான் எல்லாம் தனித்தனி அப்படின்னு. வேதாந்தம் எதுக்காக படிக்கிறோம்? நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன், நான் தான் பிரம்மமா இருக்கேன்னு சொல்லுது இல்ல, அதுதான் யாருக்கும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விசேஷ அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த வேதாந்தத்துல கேள்வியானது உண்டாகுது, ஜிக்ஞாசி உண்டாகுது, அறிந்து கொள்வதில் இச்சை. ஆச்சாரியர் சொல்ற, எப்படி இது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரத ஆதீனாம் ஹி சேத்தனாவத் அதிஷ்டிதானாம் பிரவருத்திர் திரஷ்டா ந அனதிஷ்டிதானாம். ரத்தத்தை பார்க்குறோம். ஒரு ரதம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதம் போயிட்டு இருக்கு. அந்த ரதம் போகுது அப்படின்னா அந்த ரதத்தை ஓட்டுறதுக்கான ஒரு சாரதி பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கான். சாரதி இல்லாம பாத்தீங்கன்னா ரதம் ஓடுறத நம்ம பார்க்கல. ஆச்சாரியர் சொல்றாரு, ரத ஆதீனம், ரதம் மத்திய எடுத்தீங்க. இப்பெல்லாம் ரத்தத்தை எங்க போய் பாக்குறது? மாட்டு வண்டியே காணும், எங்கேயும் குதிரை வண்டி மாட்டு வண்டி எல்லாம் காணும். இப்ப நம்ம எடுத்துங்க, பஸ் போகுது, ட்ரெயின் போகுது, பிளைட்டு போகுது, எல்லாம் போகுது, நம்ம பாக்குறோம். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரதாதீனாம் ஹி சேத்தனாவத் அதிஷ்டிதானாம், சேத்தனத்தன்மையை உடையவன், ஒரு அறிவும் உணர்வும் உடைய ஒரு ஜடம் இல்ல. ரதம் ஜடம், ட்ரெயின், பஸ், லாரி எல்லாம் ஜடம், பிளைட் எல்லாம் ஜடம். அந்த ஜடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேத்தனத்தை உடையவன், ஒரு அறிவை உணர்வை உடைய ஒரு பர்சன் என்ன பண்றான்? அதிஷ்டிதானாம், ஆதாரமா இருந்துகிட்டு அதை பாத்தீங்கன்னா பிரவருத்தேர் திருஷ்டா, அவன் தான் அந்த ஜடமா இருக்கிற எல்லாத்தையும் இயக்குகின்றான் என்பதை நாம் பார்க்கப்படுவதா இருக்கு. ந அனதிஷ்டிதானாம், ஆதாரமா ஒருத்தன் இல்லாமல் பாத்தீங்கன்னா இயங்க முடியாது. இப்போ எலன் மஸ்க்லாம் பாத்தீங்கன்னா டிரைவர் இல்லாத கார்லாம் ஓட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த டிரைவர் இல்லாத கார் பாத்தீங்கன்னா தன்னால அதுவா ஓடிக்கிட்டு இருக்கா, இல்ல உள்ள ஒரு பேசஞ்சர் உட்கார்ந்து இருப்பாங்களா? உள்ள ஒரு பேசஞ்சர் சென்ஸ் அப்படித்தானே வச்சிருப்பான். நீங்க கார்ல ஏறின மாத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா செட் பண்ணணும், நான் இங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது பாத்தீங்கன்னா அது பாட்டு கொண்டு போய் விடும். டிரைவர் இல்லாம கார்லாம் பாத்தீங்கன்னா எலன் மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா எலன் மஸ்க் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது அதுவா ஓட ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? காரெல்லாம் அது பாட்டுக்கு கேரேஜ்ல இருந்து அதுவே போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். அதுக்குதான் விருப்பம் இருக்கா? ஜடத்துக்கு ஏதாவது நான் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு ஏதாவது விருப்பம் இருக்குமான்னு இருக்காது. அப்ப அந்த கார்ல ஏறி பேசஞ்சரா ஒருத்தர் எஜமானன் உட்காரணும், எஜமானனுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கார் ஆனது போகும். அதேதான். அப்போ நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம், யாரும் இல்லாமல் ஒரு அச்சேத்தன வஸ்து பாத்தீங்கன்னா பிரவர்த்திப்பது இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். அதே போல மன ஆதீனாம்ச, அதே மாதிரி இந்த தேகத்துக்கு வந்துருங்க, மனசு முதலியவைகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியங்கள், அதுக்கப்புறம் பிராணன், பஞ்ச பிராணன் மொத்தமா எடுத்துங்க. இது எல்லா காரியங்களும் அச்சேதனானாம், மன ஆதீனாம்ச அச்சேதனானாம் பிரவருத்திர் திருஷ்யதே. நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜட வஸ்துக்கள்லயும் பிரவருத்திய பாக்குற மாதிரியே இப்போ இந்த மனசு, அந்த கரணம், சித்தம் எல்லாத்தோட, பிராணன் முதலிய எல்லாத்தோட பிரவருத்தியும் நாம் பார்க்கிறோம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தோட பிரவருத்தி உலகத்துல பார்க்கப்படுது. தத்துகி லிங்கம், இதுதான் லிங்கம். நான் பேசுறேன்,
கேட்கிற எல்லாம் பண்ற, இதுதான் லிங்கம், பிரவிற்த்தி தான் லிங்கம். அப்ப யாரோ ஒரு ஆள் சேத்தனாவதோ அதிஷ்டாதுர் அஸ்தித்வே. அப்போ இந்த லிங்கத்தை வச்சுக்கிட்டு சொல்லணும், உள்ள ஒருத்த எப்படிப்பட்டவனா இருக்கணும், சேத்தனாவதோ. சேத்தனாவதோனா உணர்வுள்ள, உயிருள்ள, உணர்வாய் உயிராய் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். அதிஷ்டாத்துர், அதிஷ்டாத்துர் அஸ்தித்வு, அதிஷ்டானமா ஆதாரமா ஒருத்தன் உள்ள இருந்துகிட்டு ஆப்ரேட் பண்றான், அவன் இருக்கான், அவனுடைய இருப்புத்தன்மையானது இருக்கு அப்படின்றதுல இது பிரவிற்த்தி பண்றதுதான் லிங்கம். ஒருத்தர் வந்து போயிட்டார், இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னு என்னாச்சு, நம்ம சரீரம் மாதிரி அந்த சரீரமும் இருக்கு, ஆனா சப்தங்களை கேட்கறது இல்லை, பார்க்கறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. அப்ப உள்ள இருந்த பெர்சன் போயிட்டார், அப்படி இல்லை அப்படின்ற. காது கேட்குது, சப்தம் பேசுறோம், எல்லாம் பண்றோம், உடம்பு அசையுது அப்படின்னாவே யாரோ ஒருத்தர் இருக்கார். அசையலைன்னா இல்ல, அசைஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஈஸி, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அந்த தெரிஞ்ச விஷயத்துல கரணாணிகி மன ஆதீனி நியமேன பிரவர்த்தந்தை. ஒரு பெர்சன் உள்ள இருக்கிறதுனாலதான் ஆதாரமா தேகத்துக்குள்ளார இந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய 17 தத்துவங்களும், சூக்ஷ்ம தேகம் சொல்ற 17 தத்துவங்களும் என்ன பண்ணுதுன்னா மன ஆதீனி, மன முதலிய 17 கரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நியமேன பிரவர்த்தந்தே, ஒரு ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. தத்துச்ச அசதி, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னா சேத்தனாவதி அதிஷ்டாத்தரி ந உபபத்தியத்தை நான் தூக்கி இங்க போடணும். அசத்து சேத்தனாவதி, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேத்தனத்தன்மை உடைய ஒருத்தன் இல்லை அப்படின்னா, உணர்வும் அறிவும் உள்ள ஒரு பெர்சன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந அதிஷ்டா ந உபபத்தியதே, இந்த நியமமான ஒரு ஆர்டரா பண்ற அந்த காரியங்கள் சம்பவிக்க முடியாது. அப்ப யாரோ ஒரு பெர்சன் இருக்கணும், அதனாலதான் வந்து ஆர்டரா எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்றத எடுத்து இப்படி வாயில் வைக்கிறதுக்கு பதிலா இப்படி வச்சா என்ன ஆகும், எங்கேயோ கொண்டு போய் வச்ச கை கரெக்டா வந்து என்னதான் இதனால போன பேசிக்கிட்டே இருக்கும், பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும், சிந்தனை ஏதோ போயிட்டு இருக்கு, டக்குன்னு இந்த கை வந்து கரெக்டா ஐயோ என்ன ஆர்டரா இருக்கு. ஒவ்வொரு எம்எம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர், ஒரு நியமம் இருக்கு. என்ன அமேசிங், என்ன சிருஷ்டி, என்ன பண்ணவன் வந்து என்ன பண்றது, என்ன பாராட்டுறது ஈஸ்வரன். அப்போ இது எல்லாம் ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. தது விசேஷஸ்ய அனதிகமாத் சேத்தனாவத் சாமானியச்ச அதிகமே விசேஷார்த்தக பிரஷ்னக உபபத்தியது. ஆச்சாரியா சொல்லிட்டார்ல முதல் லைன்ல, பிரவிற்த்தி லிங்காத் விசேஷார்த்தக பிரஷ்னக உபபன்னகன் இருக்குல்ல, விசேஷமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, இது பொருத்தமானது. அதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா சொல்லி முடிச்சிருக்காரு. அப்ப கன்க்ளூஷன் போறார், தத்து விசேஷஸ்ய அனதிகமாத், அந்த நான் உள்ள இருக்கிற அந்த பெர்சன் ஆபரேட்டர், அந்த ஆபரேட்டரை பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷமா தெரியாது சார். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, பின்னாடி இருக்கிற நானை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. தசமோசி இருக்குல்ல, அதான் கதையில வந்து சொல்றோம்ல, 10வது ஆளை கணக்குலயே சேர்த்துக்க மாட்டோம், அவனை பத்தி ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பெர்சனை யோசிக்காமையே செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் எல்லாம் யோசிப்போம். அப்ப அதனால விசேஷமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நானை பத்தி தெரியல, அதனால விசேஷிச்ச அனதிகமாத், அந்த விசேஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாமல் இருக்கு, நான் அப்படின்றது அறியப்படாமல் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேத்தனாவத்து சாமானிய, மேலும் உணர்வுள்ளது, நான் உணர்வுள்ளவன், உயிர் உள்ளவன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானியமா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சாமானியமா வந்து பாத்தீங்கன்னா சாமானியச்ச அதிகத்தை, சாமானியமா எல்லாத்துக்கும் அறியப்பட்டதா இருக்கு. நான் எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல நானே அறியாதவர் உலகில் உண்டோ, யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும் நான், ஆனா விசேஷமா தெரியாது. அதுக்காக விசேஷார்த்தக பிரஷ்னக உபபத்தியத்தை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நானை குறிச்சு விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மந்திரமானது ஆரம்பிக்கப்படுது. ஆச்சாரியர் ரொம்ப லாஜிக்கா மந்திரத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், கரெக்டான கேள்வி அப்படின்னு. மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்லுது, தரத்தி சோக்கம் ஆத்மவித் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. மூல மந்திரங்கள் எல்லாத்துக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். தரத்தி சோக்கம் ஆத்மவித்துனா தன்னை அறிந்தவன், ஆத்மாவை அறிந்தவன் சம்சார சோகத்தை கடந்து செல்கின்றான். இதான் வந்து மந்திரம்.
அப்ப ஆத்மாவைனா தன்னை தன்னை அறிஞ்சவன் யாரும் இல்லையா என்ன, தன்னை நல்லா தெரிஞ்சிருக்கமே அப்படின்னா தன்னை தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கிறதுனால சம்சாரத்தை கடந்து போக முடியல. எனக்கு தெரியும் நான் யார் தெரியுமா, நான் எனக்கு தெரியும். அப்ப சம்சாரம் போக மாட்டேங்குது. அப்ப எப்படி தன்னை அறியணுமோ அப்படி தன்னை அறிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்சாரம் நம்ம விட்டு போகும். அப்ப நம்ம அறிஞ்சிருக்கிற நான் தப்பா அறிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ண போறோம், பிரிச்சு அறியறதுக்காக தான் இந்த கேள்வி கரெக்டா விசேஷமா தெரியுது. நான் பிராமணன், நான் சன்னியாசி, நான் பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தர், நான் கிரகஸ்தர், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அவ்வளவு படிச்சிருக்கேன், என்ன யாருன்னு தெரியுமா, என்ன சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நல்லது கெட்டது எல்லாத்தையும், ஐயோ நான் பாப்பியா இருக்கேன், நான் புண்ணியாத்மாவா இருக்கேன், எல்லா விஷயத்திலையும் நமக்கு என்னன்னா நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால சுக துக்கங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு, சம்சாரம் போயிட்டே இருக்கு. அப்ப விசேஷமா தன்னை பத்தி அறியறதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சொல்லியாச்சு. ஆச்சாரியார் ஒவ்வொன்றையும் ஆரம்பிக்கிறார். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சாமானிய விசேஷம்ன்றதுக்கு பதிலா நம்ம போன பதபாஷ்யத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்களை விசாரம் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் சாமி நம்மளை இயக்குறா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான விசாரம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே பதபாஷ்யத்துல இதை பத்தின நிறைய சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க 3:33 பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 3:33 படிக்க போறோம். அந்த 3:33 பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் ஆச்சாரியா சொல்றாரு. கீதாச்சாரியா சொல்றாரு, சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த பிரகிருதின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனா அப்படின்னு பேர். வாசனா சம்ஸ்காரம் ரெண்டு பேர் சொல்றோம். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால நான் திரும்ப சொல்றேன். ரெண்டு சப்தங்களை நம்ம பயன்படுத்துறோம், சம்ஸ்காரம்னு ஒண்ணு, வாசனான்னு ஒண்ணு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் காஃபிக்கு பாத்தீங்கன்னா அடிக்ட்னா என்ன அர்த்தம், டெய்லி அதை சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்க, காலையில ஈவினிங் டெய்லி காஃபி சாப்பிட்டுட்டே இருக்க. தன்னால பாத்தீங்கன்னா காஃபி சாப்பிட்றது எனக்கு ஆட்டோவா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா புதுசா பாத்தீங்கன்னா நாத பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு அபியாசத்தை ஏற்படுத்துறேன். அவரு சுதந்திரமா இருக்கார், என் கூட சேர்ந்தா காஃபி சாப்பிடுவார், இல்லைன்னா பாத்தீங்கன்னா இல்லை சாமி வேணாம் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு இருப்பார். அப்ப என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா காஃபி பாத்தீங்கன்னா சம்ஸ்காரமா இருக்கு, காஃபி தெரியும், அவருக்கு டேஸ்ட் தெரியும், எல்லாம் தெரியும், என் கூட சேர்ந்தா சாப்பிடுவார். நான் இல்லை அப்படின்னா சாப்பிட்டே ஆகணுன்ற கட்டாயம் அவருக்கு இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா தனியா இருந்தா வேற ஏதாவது ராகி மால்ட் சாப்பிடலாமா, இல்லைன்னா லைம் சோடா ஏதாவது சாப்பிடலாமா, இல்லை வேற ஏதாவது நேச்சுரலா ஏதாவது பானம் இருக்கா சாமி, கூழ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அவரோட இது அப்படிதான் போகும். அப்போ அவரோட ஸ்திர புத்தி எப்படி இருக்குன்னா காஃபிக்கு ஆப்போசிட்டா வேற இயற்கை பானங்கள் ஏதாவது இருக்கான்னு அவர் உள்ளுக்குள்ளார பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இந்த காஃபி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்குள்ள ஏற்படுத்தல. அவருக்கு சம்ஸ்காரம் ஆயிருக்கு, டேஸ்ட் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா எஃபெக்டிவ் ஆயிடும். அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு பேரு. ரொம்ப வீரியமா பதிவு இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வாசனை இல்ல, சம்ஸ்காரம்னு பேரு. இப்ப என்கிட்ட நீங்க என்னப்பா வேணும், காஃபி வேணுமா, டீ வேணுமா, என்ன வேணும்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்ல காஃபி வேணும், எங்க போனாலும் காஃபி வேணும், காஃபி வேணும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா காஃபி எனக்கு வாசனையா ஆயிடுச்சு. நேச்சுரலா காலையில எந்திரிச்சோடனே ஒரு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சாதான் எனக்கு பாத்தீங்கன்னா அப்பா அன்னைக்கு பொழுது ஸ்டார்ட் ஆகும், நல்லா இருக்கு. அதே மாதிரி ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நிறைய வருஷங்களா பழகி அது வாசனையா மாறிடுச்சு. 10 நாள் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம், 1 மாசம் பண்ணினீங்கன்னா சம்ஸ்காரம். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் இந்த வேதாந்தம் பாத்தீங்கன்னா சம்ஸ்கார பாட்டுன்னு புதுசா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். யாரெல்லாம் புதுசா கேட்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த புது புது சப்தங்களா இருக்கும் சம்ஸ்காரம். இப்ப நான் சொல்றதே பழைய ஆட்கள் கூட ஒரு புது விஷயமா இருக்கும். சம்ஸ்காரம் வாசனை அப்படின்றது ரெண்டு விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதை நான் என்ன பண்றேன், முதல்ல திரும்ப திரும்ப பேசி அதை பதிய வைக்கிறேன். பதியும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு பேரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பதிவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வாசனான்னு பேர். இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்ற எக்ஸாம்பிள் எங்களோட ஆச்சாரியர் குருமாதர் சொல்றது. நல்ல களிமண் பூமியில பாத்தீங்கன்னா
ஒரு மாடுகள்லாம் போகுது, மாடுலாம் போகும்போது அதோட குழம்பு பாதத்தோட தடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பதிஞ்சிடும். நேத்து மழை பெஞ்சது, ஈரமான மண்ணு, அதுல வந்து மாடுகள் போகும்போது தடம் பதிஞ்சிடும். அந்த பாதத்தடம் பதிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி போகுது, ஏதாவது போகுன்னும் போது அந்த பாதத்தடம் என்ன ஆயிடும், மறைஞ்சிடும். லாரியோட டயரோட அச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல பதிஞ்சு. அந்த லாரி போனதுக்கு பிறகு திரும்ப ஒரு மனுஷங்களா போறாங்க, மனுஷங்களோட பாதத்தடம் அது வந்து. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரோடு ரோலர் போகுது அப்படின்னா ரோடு ரோலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். இது மாதிரி ஒவ்வொரு பதிவையும் வேற ஒரு பதிவை வச்சு நீங்க மாத்துனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம். ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். வெட்லேண்ட்ல இருக்கிற பதிவுகள் மாதிரி. இப்ப நிறைய பேருக்கு மத்தியான நேரத்துல தூங்குற ஹேபிட் இருக்கு, அதனாலதான் நாங்க மத்தியான கிளாஸ் வைக்கிறதே இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வைப்பேன். 2 மணி 1:30 மணிக்கெல்லாம் வைப்போம். எதுக்கு வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா வந்து தூங்குற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும், மத்தியான தூக்கம். அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் வச்சீங்க அப்படின்னா, நீங்க கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சீங்கன்னா நேச்சுரலாவே என்ன ஆயிடும், மத்தியானம் தூங்குற ஹேபிட் வந்து போயிடும். ஒரு புதுசா ஒரு பாடம் கேட்கிறோம், பழைய பதிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கும், அந்த பழைய பதிவுகள் எல்லாமே என்ன ஆயிடும், இந்த புது பதிவுனால ரிமூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாசனைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெட்லேண்ட்ல அந்த மாடுகள் போச்சுன்னு வச்சுங்க, மாடுகள் போனோன்னு அந்த பாதப்பதிவு உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த ஜீவராசியோ இல்ல லாரியோ எதுவுமே போகல. போகாம ஆயிடுச்சுன்னா நீண்ட காலம் அப்படியே வெயில் அடிச்சு அது என்ன ஆயிடுது, இறுகி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நல்லா சாலிடா டைட் ஆயிடுச்சு. டைட் ஆனதுக்கு பிறகு ஒரு லாரி போச்சுன்னா டக்குன்னு அந்த பாத குழம்புலாம் போகாது. ஒரு 10 முறை அந்த லாரி போய் 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 எல்லாம் போனதுக்கு பிறகுதான் அது மெதுவா 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 நொறுங்கி அந்த பாதத்தடம்லாம் போகும். அப்ப இறுகி போன பதிவுகளுக்கு பேர் என்ன பேருனா வாசனான்னு பேரு. மென்மையா இருக்கிற பதிவுகளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம்னு பேரு. ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால ஈஸியா மாற்ற முடியும். அந்த சம்ஸ்காரம் நல்லா இறுகி போய் வாசனையா மாறிடுச்சு அப்படின்னா அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம், நல்ல பிரயத்தனப்படணும். இததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் 3:33 சொல்றாரு, சதிர்ஷம் சேஷ்டதே சொஸ்யாக பிரகிருதே ஞானவானபி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும், சர்வாணி பூத்தானி, எல்லா பூத்தங்களும் அவங்களோட சம்ஸ்காரம் வாசனைகளுக்கு ஒத்த ரூபமா தான் என்ன பண்ணுது, சேஷ்டைகள் செய்கின்றன, கருமங்களில் பிரவர்த்திக்கின்றன. யார் யாருக்கு என்னென்ன வாசனை இருக்கோ, என்னென்ன சம்ஸ்காரம் இருக்கோ, அதுதான் உள்ள இருந்து என்ன பண்ணுது, சேஷ்டதே சொஸ்யாக பிரகிருதே சதிர்சம் சேஷ்டதே. அவங்க வாசனைகளையும் சம்ஸ்காரங்களுக்கும் ஏற்றார் போல செயல் புரிகிறார்கள். அவர் வாசனை அப்படி பண்றார், அவர் சம்ஸ்காரம் இப்படி பண்றார். நாங்க இந்த வார்த்தையை அதிகமா பிரயோகப்படுத்துறோம். பாரு சம்ஸ்காரம் இல்ல பாரு அப்படின்றோம். காலையில எந்திரிக்கிற சம்ஸ்காரம் இல்ல, காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர பூஜையோ ஜபமோ பண்ற சம்ஸ்காரம் இல்ல, தானம் பண்ற சம்ஸ்காரம் இல்ல, கோயிலுக்கு போற சம்ஸ்காரம் இல்ல, நமஸ்காரம் பண்ற சம்ஸ்காரம் இல்லை அப்படின்னு சம்ஸ்காரம் சொல்றோம். அதே இறுகி போச்சுன்னா அவருக்கு கெட்ட வாசனையா இருக்கு பாரு, இவ்வளவு சொல்றோம் ஆனாலும் புரிய மாட்டேங்குது பாரு, வாசனையா இருக்கு, அதனாலதான் டக்குன்னு மாற மாட்டேங்குது, 10 வாட்டி சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றோம். இந்த வார்த்தைகளை சம்ஸ்காரம் வாசனைகளை இயல்பா சொல்றோம். ஒவ்வொருத்தரோட காரியங்களுக்கு பின்னாடியும் எது இருக்கும், நம்ம நீண்ட காலம் எந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அது வாசனைகளா உள்ள பதிவாயி அதுதான் உங்களை என்ன பண்ணும், இயக்கும். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சந்தைக்கு போவாங்க. இந்த சந்தைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய காய்கறிகள் மூட்டை அரிசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்து போய் சந்தைக்கு போயிட்டு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு சந்தையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆனோட விவசாயி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வியாபாரம் முடிச்சுட்டு மாட்டு வண்டியில ஏறி படுத்து தூங்கிடுவோம். இந்த மாட்டு வண்டி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மாடு தன்னால இவங்க ஊருக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இவனை இறக்கி விட்டுரும். ராத்திரி எல்லாம் டிராவல் பண்ணி அதுக்கு ஏதாவது அறிவுக்காக
வாரம் வாரம் சந்தைக்கு போய் 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 இந்த மாட்டுக்கு என்ன இருக்கும், ஈவன் ஒரு 10 20 முறை 100 முறை வந்து பாத்தீங்கன்னா அதை இயக்கி இயக்கி அதுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரூட்டு நம்ம போற ரூட்டு, இந்த ரூட்டு நம்ம வர ரூட்டுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு டிரைவரா இருக்கிற மாட்டுக்காரன் வந்து படுத்து தூங்குனதுக்கு பிறகு கூட இந்த மாடு தன்னால ஆப்ரேட்டர் இல்லாம டிரைவர் இல்லாம கொண்டு வந்து சேர்த்துரும். இதான் வாசனை. ஈஸி, ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய நேச்சுரல் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட சேஷ்டைகளுக்கும் பின்னாடி வாசனைகள் இருக்கு அப்படின்னு கீதால சொல்றாரு. பிரகிருதியும் யாந்தி பூத்தானி, பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, இயக்க வைக்குது. நிகிரகிக்கும் பெருஷதி, ஒருத்தனை தடுத்து நிப்பாட்டு நான் நிக்க போறானா, ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, மமவா குரு ஈஸ்வரோவா, ஆச்சாரியர் சொன்னா கேட்க போறானா, இல்ல வந்து ஈஸ்வரனையே சொன்னாலும் வந்து கேட்க போறானா, அவ வாசனைப்படி இயங்குறான்பா அப்படின்னு. அப்போ முதல் பின்னாடி இருந்து இயக்குறது யாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல வச்சுக்கணும், ஒவ்வொருத்தரையோ யோசிக்காம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை இயக்க வைக்கிறது யாரு, வாசனைகள். ஆயிடுச்சா? இந்த வாசனைகளை பத்தி கொஞ்சம் விசாரம் பண்ணலாம். வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல நம்ம சொல்ல போறோம். யோக சூத்திரத்துல வெரைட்டி பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசுப்த தனு விச்சின்ன உதாரானாம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பிரசுப்த தனு, இதெல்லாம் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் வந்து நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதாகும். இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்ல விழுந்து இந்த கார்ல போயிடுச்சு அப்படின்னு நாலேஜ் வராது. நம்மளை பத்தின ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளை பத்தி நல்லா தெளிவா தெரியும். வாசனைகள் எத்தனை விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே தெரியணும். வாசனைகள்னா என்ன, சம்ஸ்காரம் என்ன, இதெல்லாம் டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணும். மொத்தமா வேதாந்தம் படிச்சீங்கன்னா ஒன்றுத்துக்கு உருப்படியாக உதவாது. கத்திரிக்காய் வாங்க முடியாது, 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்க முடியாது, யூஸ் இல்லாம போயிடும். நம்மளை பத்தி நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியணும். இல்ல வாசனைகள் எத்தனை வெரைட்டி அப்படின்னா 4 வெரைட்டி வாசனைகள். பிரசுப்த வாசனா, தனு வாசனா, விச்சின்ன வாசனா, உதார வாசனான்னு 4 வாசனைகளை பிரிக்கிறோம். ஒண்ணுதான், ஒரே வாசனையை 4 வெரைட்டியா பிரிக்கிறோம். பிரசுப்த அப்படின்ற வாசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசுப்தன்றதுக்கு அர்த்தம் நல்லாக தூங்கிட்டு இருக்கிற வாசனைகள். பிரசுப்த வாசனைகள் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள், நன்றாக தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள், காரண சரீரத்தில் இருக்கின்றவைகள். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான ஜென்மங்களுக்கான வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு பீஜத்துல. நம்ம எத்தனை வாட்டி பிறந்தோம், கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்திருக்கோம். அப்போ குரங்கா பிறந்திருந்தோம், நாயா பிறந்திருந்தோம், பட்சியா பிறந்திருந்தோம், எல்லாமே பிறந்திருந்தோம். அப்போ நமக்கு எல்லாம் தெரியுமா? ஆமா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைக்கு கிளை தாவர தன்மையும் நமக்கு தெரியும், ரெக்கைகளை விரிச்சு பறக்கிறதும் நமக்கு தெரியும், பட்சிகள் பேசுற பாஷையும் நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும் நமக்கு. பாம்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயிற்றால நடந்து போறதும் தெரியும், ஊர்ந்து போறதும் தெரியும், மீன் மாதிரி கடல்ல நீந்த முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பிறவிகளிடமும் பிறந்திருக்கும். இந்த வாசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்தம்னு ஒரு நம்மகிட்ட ஒரு மெமரி இருக்கு. நல்ல ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கெப்பாசிட்டி. அந்த ஹார்ட் டிஸ்க், அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 84 லட்சம் யோனிகளோட ஒவ்வொரு பர்த் நம்ம என்னெல்லாம் எடுத்தோமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ல இருக்கு. நம்ம எல்லா அனுபவங்களும் அதுக்குள்ளார இருக்கு. இப்ப அந்த அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மம் எடுக்கும்போது, மனுஷ ஜென்மம் எடுக்கும்போது ஏற்கனவே நம்ம கோடிக்கணக்கான மனுஷ ஜென்மம் எடுத்திருப்போம்ல, அந்த மனுஷ ஜென்மத்துக்கான பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்ன இருக்கோ அது கிடைச்சோம். மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் அது கிடைச்சோம். இந்த சரீரம் போயிட்டு பக்ஷி சரீரம் கிடைக்குது அப்படின்னா பக்ஷியா இருக்கிற பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்ன இருக்கோ அது கிடைச்சோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண ஸ்பெஷலா பண்ண காரியங்கள் முந்திர ஜென்மத்துல என்ன பண்ணிருப்போமோ அது கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்பெஷலா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் மனுஷனா இருக்கிற கர்மங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், நடக்கிறது போறது வர்றது எல்லாம். அதுக்கு மேல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது ஸ்பெஷல். ஒவ்வொருத்தரும் போன ஜென்மங்கள்ல என்ன பண்ணமோ அதுதான் ஒவ்வொருத்தரையும் உண்டாகும். ஆயிடுச்சா? அப்போ இப்ப நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் என்ன, எத்தனை ஜென்மங்கள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? குரங்கு நம்ம மேல நின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எட்டி பார்த்தா பயமா இருக்கு.
இந்த குட்டி குரங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படாம இத்தனோண்டு குட்டி குரங்கு அது வந்து ஐயோ எனக்கு பதைக்கும், அப்படியே பதன்னு ஐயோ கீழே விழுந்துருமோ கீழே விழுந்துருமோ. மெலீசா அந்த உச்சி கிளையில வந்து பாத்தீங்கன்னா மெலீசான கிளையில பயமே இல்லாம 2 கையை விட்டுட்டு ஒரு காலில் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். எனக்கு அப்படியே பத ஐயோ விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப விழுவாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நல்லா அந்த சம்ஸ்காரம் இருக்கு. விழாது. யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அதான் வாசனை. அப்போ அதே மாதிரி குரங்கோட வாசனை எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா என்னால அது மாதிரி உச்சி கிளையில இருந்து உச்சி வேற கிளைக்கு தவ முடியுமா? தவ முடியாது. அப்ப நிறைய வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்மாந்தர விஷயங்களை நான் சொல்றேன். இந்த ஜென்மத்திலேயே ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரத்தனாகரன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். ரத்தனாகரன் இருந்தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமிகள் இருந்தார். இவங்களோட லைஃப் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா இருந்தது. பிளேடு பக்கிரி ரத்னாகரன், அவன் பிளேடு பக்கிரியா இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு பெரிய செயின்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு ராமாயணத்தை எழுதி ஒரு பெரிய செயின்டாவான்னு யாருக்காவது தெரியுமா? பாப்பி அப்படின்னு திட்டிருப்பாங்க. போற வரவங்க பெண்களோட தாலியெல்லாம் அறுத்திருப்பான். பிளேடு பக்கிரியா வரிபறி கொள்ளையில இருக்கும்போது அவன் ரொம்ப உத்தமமாக இருந்திருப்பான். சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு நல்ல மந்திர ஜபம் பண்ணிட்டு அப்படியா இருந்திருப்பான். நல்லா வந்து அஹிம்சையை ஃபாலோ பண்ணிருப்பான், சத்தியத்தை ஃபாலோ பண்ணிருப்பான். அதெல்லாம் ஒண்ணு இருந்திருக்காரு. மகா பிளேடு பக்கிரியா போற வரவங்களோட தாலியெல்லாம் அடுத்து நகையெல்லாம் பிடிங்கி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணியிருப்பான். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருப்பான். அவனுக்குள்ளார ஒரு வால்மீகி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தார்? வால்மீகியோட வாசனை நாரதர் வந்து அதை தூண்டி விடுற வரைக்கும் அந்த வாசனை பிரசுப்த வாசனையா இருந்துச்சு. எந்த பாப்பிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த புண்ணியாத்மா மறைஞ்சிருக்கான்னு தெரியாது. எந்த புண்ணியாத்மாட்ட எந்த பாப்பி மறைஞ்சிருக்கான்னு தெரியாது. அதனால நான் அடிக்கடி சொல்லும் போது சொல்லுவோம், ஒவ்வொரு மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா தேவனும் அசுரனும் கலந்த சுரூபனும் எல்லாம். தேவனுக்குள்ளார அசுர இயல்பு இருக்கு, அசுரனுக்குள்ளார தேவ இயல்பு இருக்கு. ரெண்டும் மறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பேரு? வெளிப்படாமல் என்ன இருக்குன்னே தெரியாம கண்ணுக்கு தெரியாத வாசனைகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. அதுக்கு பேரு பிரசுப்த வாசனைகள். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது வாசனை பிரசுப்த தனு வாசனை. தனு வாசனை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுனா லீனா இருக்கிறது அர்த்தம். தனு யோகினாம் தனு அவஸ்தான்னு போடுவோம். பிரசுப்த வாசனை எல்லாத்துட்டையும் இருக்கு. யோகிகள்கிட்ட இருக்கிற வாசனை தனு வாசனை. இப்ப நம்ம யோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் சொல்ல மெதுவா என்ன பண்றது? பிரதிபக்ஷ பாவனை பண்றதுன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். ஆச்சரியர் இந்த சதுசம் சேஷ்டதே சொசியாகன்றதுல இருந்து 3:33 இருந்து 3:39 வரைக்கும் ஒரு பேக்கேஜ் பகவத்கீதை. 3:34 ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார். இந்த வாசனையை பத்தி பேசுவார். நம்ம என்ன பண்றோம்? நான் சொல்றேன் இது தப்பு இது தப்பு இது தப்பு இது தப்பு அப்படின்னு. இது வந்து உங்க மோட்ச மார்க்கத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடும் அப்படின்னு நான் ஒவ்வொன்றுத்தையா உங்கள்கிட்ட சொல்ல ஒரு குருநாதர் ஆச்சாரியார் இருந்து சாஸ்திரத்தை சொல்ல இது மெதுவா உள்ள போய் ஆமா இது தப்பு இல்லை, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது மோட்ச மார்க்கத்துல நம்மளை வெளியில கொண்டு போயிடும், சம்சாரத்தை கொடுக்கும் அப்படின்னு நல்ல அபியாசம். பிரதிபக்ஷ பாவனை. பிரதிபக்ஷ பாவனை எதிர்மறை சிந்தனை அப்படின்னு பேர். எதிர்மறை சிந்தனை பண்ணி நீங்க உங்களோட வீக்னஸா இருக்கிறத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணி உங்களோட கண்ட்ரோல கொண்டு வந்தீங்கன்னா அந்த வாசனை என்ன பண்ணும்? வாசனை மெலிஞ்சு போயிடும். இப்ப நான் சொல்றேன்ல சாமி உங்களுக்கு காஃபி அடிக்ட் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா வேணுன்னே பண்ணிட்டு இருக்கேன். காஃபி இல்லாம நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. டெய்லி காஃபி எடுத்தாலும் காஃபி இல்லாமனா எனக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிடுமா இதாயிடும். அதெல்லாம் ஒண்ணு. எதை வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல எதுலயும் அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது கிடைக்குதோ அதை சாப்பிடணும். கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்போ நம்ம எதிர்பக்ஷ பாவனை பண்ணி பிரதிபக்ஷ பாவனை பண்ணி விஷயங்களை நம்மளோட பலகீனமா இருக்கிற வாசனைகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு தனு வாசனைன்னு பேரு. தனுவை அடைஞ்சிருச்சு, மெலிஞ்சு போன வாசனைகள் யார்கிட்ட இருக்கும்? யோகிகள்கிட்ட. யோக அபியாசம்லாம் அதுக்காக தான் பண்றோம். இது 2வது அவஸ்தை. 3வது வாசனை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த
தனு விச்சின்ன. விச்சின்ன வாசனைகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுத்தோட பிரபாவத்துல இன்னொன்னு தெரியாது. சூரியன் இருக்கா, இப்ப சந்திரன் நட்சத்திரம் இருக்கானா இல்லையா? இருக்கான். சந்திரனும் நட்சத்திரங்கள் இருக்கான, வெளியில தெரியுதா? தெரியல. எப்ப தெரியும்? சூரிய அஸ்தமனம் ஆனும் போது அதோட பிரகாசம் தெரியாது. சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரங்களோ தெரியாம போயிடும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாசனை பிரபாவம் ஆகும். ஒண்ணு பிரகாசம் ஆகும் போது மற்றது தெரியாம போயிடும். வியாசர் பாத்தீங்கன்னா யோகசூத்திர பாஷ்யத்துல இதெல்லாம் நம்ம சொல்ல போறேன், நான் சும்மா முன்னுரையா அதெல்லாம் சொல்லிடுறோம். அப்ப வியாசர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி மேல ரொம்ப லவ், ரொம்ப காதல். அதுக்காக பாத்தீங்கன்னா மற்ற பெண்கள் இடத்துல அவருக்கு வைராக்கியம், பூர்ண வைராக்கியம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்களே பாரு, உங்களுக்கே தெரியுமே, நிறைய ஒய்ஃப்லாம் இருக்கீங்க. என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஸ்திரீ விஷயத்துல பரம வைராக்கியம் உடையவர்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் சொல்ல முடியாது. என் மேல ரொம்ப லவ்வா இருக்க, அதுதான் சொல்ல முடியும். அப்ப ஒன்னுத்தோட பிரபாவமா இருக்கிறதுனால வேற ஸ்திரீகள் அவருக்கு அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடுது. ஒன்னுத்துல போக்கஸ் இருக்கிறதுனால மற்றதுல அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடுது. எனக்கு பாத்தீங்கன்னா காரம் பிடிக்கும், அதனால இனிப்பு பிடிக்காதுன்னு நான் இல்லை. இனிப்புல அவுட் ஆஃப் போக்கஸ், ஆனா காரம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எனக்கு பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக மத்தது பிடிக்காது அப்படின்னா இல்ல மத்ததும் பிடிக்கும், ஆனா இது இல்லைன்னா அதை ஏதாவது பார்ப்பேன். அப்ப இதோட பிரபாவத்துல மத்தது தெரியாது இருக்கிற மாதிரி. நீங்க நினைப்பீங்க சுவாமி பரம உத்தமர் இது மாதிரி எல்லாம் ஏமாந்து போறோம், சன்னியாசி ட்ரெஸ் போட்டோன்னு எல்லாம் பெரிய எல்லாம் மிதானது மாதிரி உலகத்துல ஏமாந்துகிட்டே இருக்காங்க எல்லாரும், ட்ரெஸ் போட்டோன்னு எல்லாமே போயிடுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா வேற ஒண்ணு உள்ள வந்துடும். அப்ப நட்சத்திரத்துக்கும் சந்திரனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டேல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கல. சூரியன் பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கான். இது மாதிரி தான். அப்போ அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, அது மாதிரி நிறைய வாசனைகள் அதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால வெளியில தெரியாம நிறைய வாசனைகள் ஸ்பேஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பேரு? விச்சின்ன வாசனைகள்னு பேரு. புரியுதா உங்களுக்கு? மூணாவது வாசனை. 4 பாத்தீங்கன்னா உதார வாசனை. உதார வாசனைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வாசனையா இருக்கு, எனக்கு இது நடக்குது, இதெல்லாம் யோசனையே இல்லாம காரியமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். காரியத்தை பண்ணினதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ மரமண்ட முன்னாடி மாதிரியே காரியம் பண்றேன்னு. இதுதான் தெரியுமே, நான் அடிக்கடி தப்பு பண்ணுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ திரும்ப இதுதான் தெரியுமே, இது இப்படிதான் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா யோசிக்காம அந்த காரியத்தை பண்ணி நல்லா அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ திரும்பவும் இதே தப்பா அப்படின்னு நான் ஒவ்வொரு படி சொல்றேன். இன்னும் 3 மாசத்துல மறந்து போயிடுவேன், திரும்பவும் இதே தப்பா பண்ணுவேன். திரும்ப 6 மாசத்துல மறந்து போயிடுவேன், திரும்ப அதே தப்பா பண்ணுவேன். இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். காரியமா நடந்து முடிச்சதுக்கு பிறகுதான் ஐயோன்னு பழைய அனுபவம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த உதார வாசனைப்படிதான் நேச்சுரலா இந்த ஜீவர்கள் எல்லாம் ஆட்டோவா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உதார வாசனை தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீவர்கள் எல்லா இடத்துலயும் பண்ற காரியத்துக்கு பின்னாடிலாம் இருக்கிறது உதார வாசனை. எந்த ஒரு யோசனையும் இல்லாம காரியங்கள்ல பிரவருத்தி பண்றது. இந்த 4 வாசனைகள் இருக்கு. இப்ப யாரு நம்மளை இயக்குறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இயக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த 4 வாசனையில ஏதாவது ஒரு வாசனை பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து இயக்கும். இததான் பாத்தீங்கன்னா சதுர்ஷம் சேஷ்டத்தே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி. சாஸ்திரம் படிச்ச ஞானியும் கூட என்ன பண்றான்? இப்ப சாஸ்திரம் படிச்சவர்ல இதே ஆயிடுங்க, அனுபூதி அடைஞ்சவர்கிட்ட கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? பூர்வ விருத்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அனுபூதி அடைஞ்சவர் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, அவர் அறிஞ்சு பிரம்மமா ஆயிட்டார். அந்த தேகம் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2 ரீசன் சொல்லியிருக்கேன். ஜீவன் முக்தர்களோட தேகத்துல கூட ரமணர் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் பண்ணார். ரமணர் பாத்தீங்கன்னா அப்படியே தியானத்துல உட்கார்ந்தார். ரமணர் பாத்தீங்கன்னா காய்கறி வெட்டி கொடுத்தார். இதெல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன காரியம் அனுபூதிக்கு முன்னாடி அந்த மனசு காரியம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே காரியம் பண்ணும். இப்ப நான் ஒரு 15-20 வருஷமா 15-16 வருஷத்துக்கு மேல பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு நல்லா உட்கார்ந்து நிதித்தியாசனத்துல போய் ஒரு அனுபூதி ஆயிடுச்சு. இந்த தேகத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன். இப்ப என்ன ஆகும்? நான் ஆள் டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன். இந்த வாசனைகள் எங்க இருக்கு?
மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்ற அந்த கரணத்துலதான் இருக்கு, மனசுல இருக்கு. சித்தம்ன்றது மெமரி, அதுல இருக்கு. நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, சித்தம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, நான் ஒதுங்கிட்டேன். நான் போனதுக்கு பிறகு இந்த தேகம் கர்மத்தினால எவ்வளவு நாள் பிராரப்த கர்மம் இருக்குமோ அந்த தேகம் பிராரப்த கர்மத்துல ஆக்டிங் நடந்தது. அந்த 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 காரியங்கள் எது பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம தேகத்துல வாசனைகள்ல என்ன பதிவாயிருக்கோ அது இழுத்துட்டு போகும். இந்த அனுபூதிக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன், சாஸ்திர அத்தியனம் பண்ணிருப்பேன், தியானம் பண்ணிருப்பேன், அதே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஞானியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உள்ள சம்ஸ்காரம் வாசனைகள் படிதான் ஞானியோட சரீரமும் கூட இயங்கிக்கிட்டு இருக்கு. இது போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அப்ப யாராவது கேட்கிறாங்க, ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணு காது மூக்கு வாய் இந்திரியங்கள் எல்லாம் கரெக்டா போகுதே, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து இறங்கி பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப லோக்கல் நான் எல்லாத்தையும் பழகி வந்தவன். என்ன பண்ணுவானுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இறக்கி விட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே அவன் கண்ணு எங்க போகும் தெரியுங்களா உங்களுக்கு? எங்கடா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எங்கடா இருக்குன்னு தான் பார்ப்பான். அவனுக்கு தண்ணி அடிச்சு ஆகணும், லிக்கர் எடுத்தே ஆகணும், ஆல்கஹால் இல்லாம அவனால ஜீவிக்க முடியாது. அவன் முதல் பார்வை எங்க பார்ப்பான், எங்க இருக்கு. கஞ்சா அடிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினோட வந்து கரெக்டா கண்டுபிடிப்பான். நீங்களும் நானும் நமக்கு அந்த போக்கஸே வராது. என்ன நிறைய நம்ம கோபுரமா பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் பஸ்ல போகும்போது, டிராவல் பண்ணும்போது. எங்கெல்லாம் கோபுரம், என்ன இந்த கோயில் நம்ம போகவே இல்லையே, எப்போ நான் பார்க்கவே இல்லையே, இது அடுத்த முறை இந்த ஊர்ல இறங்கணும்னா இதை பார்க்கணும் அப்படின்னு. என்ன கோயில் இது, ஒரு நமஸ்காரம் போட்டு. அப்போ ஒவ்வொருத்தரோட புத்தி அது பாடிதான் போயிட்டே இருக்கு. தன்னால எல்லாமே தன்னால நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல காரியம் பண்றதா இருக்கட்டும், கெட்ட காரியம் பண்றதா இருக்கட்டும், நம்ம என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ சம்ஸ்காரம் வாசனைகள் தான் ஆட்டோவா உதார வாசனையா என்ன பண்ணுது, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பிரவருத்தி பண்ண வைக்குது. நமக்கு பின்னாடி என்ன வாசனை பிரதானமா இருக்கு, உதார வாசனா. யோசிக்காம நம்ம காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். புரிச்சு? இதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் படிச்சதுக்கு பிறகு இந்த வாசனையில எங்க சாமி இருக்கு கேள்வி கேட்குறீங்களா? இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர் நவசமாகச்சேதௌ யஸ்ய பரிபந்தினௌ. 3:34. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதெல்லாம் இந்த வாசனைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு நல்லா தெரியும். இந்த நாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காஃபியை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவா காஃபி கொடுத்து எனக்கு தெரியும் இந்த காஃபி எனக்கு வேணாம். அந்த பிளேவர் இருக்கணும், அந்த அந்த கரெக்டான அந்த சிக்கிரியும் காஃபியோ இத்தனை பெர்சன்டேஜ்ல கலந்தா இந்த பிளேவர் வரணும். காஃபி டே காஃபி வேணாம், எனக்கு பிடிக்காது. அது அவன் சிக்கிரி அதிகமா மிக்ஸ் பண்றான், அவனோட பெர்சன்டேஜ் சரியா இல்லை. அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது இந்த காஃபில இது இருக்கு அப்படின்னு. எங்க இருக்கு, நாக்குல ஒட்டை வச்சுட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு காஃபியும் குடிச்சு ஒரு சீல் போட்டு வச்சுட்டு போயிடுச்சு. இந்த காஃபி எனக்கு ஸ்மெல் வந்தாவே தெரிஞ்சிடும். ப்ரூ காஃபி, ஐயா ப்ரூ நல்லாவே இருக்காதுங்க, மட்டமா இருக்கும், ரொம்ப மட்டமான காஃபி. ஓரளவு பரவாயில்ல, சன்ரைஸா இருக்கட்டும், நெஸ்கஃபேவா இருக்கட்டும், ஓரளவு பரவாயில்ல, ஓகே. அப்போ ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா காஃபி தான், ஆனா அதுல ஒவ்வொன்றும் வெரைட்டியா சீல் வச்சுட்டு போயிடுச்சு, பதிவாயிருக்கு. எங்க நல்ல மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னா நல்ல மியூசிக் இல்லை அப்படின்னு கேட்கறோம். கர்நாடிக் மியூசிக் இப்படி இருக்கு, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாடுறாங்க. யார் என்ன, நிதிஸ்ரீ எப்படி பாடுவாங்க, அனுராதா ஸ்ரீராம் எப்படி பாடுவாங்க, ஒவ்வொருத்தரோட வாய்ஸு என்ன ஏது எல்லாம் பதிவாகி கிடக்குது, தன்னால இழுத்துட்டு போகுது ஒவ்வொன்றும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியஸ்யார்த்தே ராக துவேஷௌ வியவஸ்திதௌ. இந்த இந்திரியங்கள்ல எல்லாம் பதிவாகி கிடக்குது. 5 இந்திரியங்கள்லயும் அதை கேட்டு அனுபவம் பண்ணி இந்திரியத்தோட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு வாசனைகளா. அது என்ன பண்ணுதுன்னா, பிடிச்சதை வந்து பாத்தீங்கன்னா ராகம் உண்டாகுது, எனக்கு சுகம் கொடுத்ததை விரும்புது, திரும்ப வேணும் ராகம் உண்டாகுது. அந்த காஃபி டே காஃபி வேணாச்சு, எனக்கு பிடிக்காது, அது பித்தம் ரொம்ப அதிகமாயிடும். குடிச்சோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார கசப்பு அதிகமாயிடும். தப்பா காம்பினேஷன் தப்பு, வேணாம் எனக்கு. என்னது துவேஷம் வருது. அதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல காஃபியா இருந்துச்சுன்னா நரசஸ் ஓகே நல்லா இருக்கும், நரசஸ் காஃபி நல்லா இருக்கும். அப்போ நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த இந்திரியங்கள்ல வாசனையில ராகம் துவேஷம். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேணும் இது வேணாம், இது வேணும் இது வேணாம், எல்லாத்தையும் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 வேணும் வேணாம் வேணும் வேணாம் வேணும் வேணாம்னு பண்ணிக்கிட்டே இருக்கு. தயோர் நவசமாக ஒரு முமுட்சுவா இருக்கிறவன், மோட்ச மார்க்கத்துல போறவன் இந்த 2த்துக்கும் வசப்படக்கூடாது. ராகத்வேஷத்துக்கு காரணம் சுகவாசனை, துக்க வாசனை. வாசனையிலிருந்து தான் சுக துக்கம் உண்டாகுது, ராகத்வேஷம் உண்டாகுது. சுகத்தை தேடுறதுக்கு பேரு ராக வாசனை, ராகம்னு பேரு. துக்க வாசனையில உண்டாகிறது துவேஷம்னு பேரு. நம்ம சொல்றோம் ராகத்வேஷம்னு. ராகத்வேஷத்துக்கு பின்னாடி எதற்கு சுகவாசனையும் துக்க வாசனையும் இருக்கு. இந்த 2த்துக்கு பாத்தீங்கன்னா தயோர் ந வசமாக சேத், இந்த 2த்துக்கு வசப்படாதீர்கள் முமுட்சுக்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தௌஹி அஸ்ய பரிபந்தினவ் அஸ்ய மோக்ஷார்த்தினஹ, இந்த மார்க்கத்துல மோட்ச மார்க்கத்துல போகக்கூடிய அந்த மோக்ஷார்த்திகளை பாத்தீங்கன்னா வழிபறி திருடர்கள் போல இந்த ராகத்வேஷம் சுக துக்கத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷ வாசனைகள் என்ன பண்ணும், கவர்ந்து இழுத்துட்டு போயிடும். நம்மளை விட்டுருவோம், நம்ம எதுக்கு வந்தோன்றத விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா பிரிக்கிறார். 2 கேட்டகரியா பாத்தீங்கன்னா அந்த 34வது ஸ்லோகத்துல பாஷ்யத்தை பிரிக்கிற. நம்ம கீதா படிக்கும் போது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். ரைட்ஸா? இது ஒரு பார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் கேட்டாலும் நம்மளை யார் இயக்குறா? வாசனைகள். பிரதான வாசனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உதார வாசனை. யோசிப்பு இல்லாம காரியத்துல பிரவருத்தி பண்ணிட்டு அதோட பலன் வந்த பிறகுதான் யோசனை வரும். அதுக்கு பேர் உதார வாசனை. இங்க இருக்க எல்லா 90% பீப்புள் உதார வாசனையில மாட்டிட்டு இருக்கோம். புரிஞ்சு? இதுக்கு அடுத்தது 18வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சொல்ற 1861 1861ல 2வது கீதால 2வது ஸ்லோகம் இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வீட்டு இருக்கிறார். ஹே அர்ஜுன, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்து தேசே திஷ்டதி, ஹிருதய தேசத்துல அந்தர்யாமியா எல்லாத்து ஜீவராசிகளையும் புழு பூச்சியில இருந்து எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் வீட்டு இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அந்தர்யாமின்னு பேர். அந்த திஷ்டதி யமனம் கரோதி, உள்ள நிக்கிறார். உள்ள நின்றுட்டு மட்டும் இல்ல, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றாரு. யமனம்னா டு கண்ட்ரோல். இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு கரெக்டா என்ன ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. உள்ள இருந்து எவனோ ஒருத்தர் இயக்குறான். நான் தான் சொல்லுவேன், யாராவது கேட்பாங்க, சாமி ரொம்ப சகஜமா இருக்கீங்க சாமி. ஆமா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணலன்னு. உள்ள எவனோ உட்காந்துக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான், பாடம் படிச்சு கொடுக்குறான், என்னென்னவோ பண்றான் அவன் மாட்டு. எனக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த கேனோபனிஷத் புக் இருக்குல்ல, இன்னும் கூட எனக்கு ஆச்சரியம். இன்னும் எனக்கு அதுல அபிமானமே வர மாட்டேங்குது. நான் பண்ண ஒர்க்ல பாத்தீங்கன்னா இப்ப 6 ஒர்க் பண்ணியிருக்கோம். 6 ஒர்க்ல எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஐயோ கேனோபனிஷத்து ஒர்க் எவ்வளவு பண்ணியிருக்கோம். யாரும் இதை சிலாகிக்கிறதுக்கே ஆள் இல்லையே. இதை படிச்சு ஐயோ ஆனந்தமா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும் சில சமயம். அபிமானம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இதை பண்ணதுல எனக்கு ஏதாவது அபிமானம் இருக்கான? ஒரு அபிமானம் இல்லை. ஏன் அப்படின்னா ஏன் அபிமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சானந்தாக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள இருந்து எவனோ ஒருத்தன் எதையோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப உள்ள இருந்து பாடம் எடுக்கிறான். உள்ள இப்ப ஏதாவது நான் கிளாஸ் எடுக்கும் போது என்னோட சிஷ்யர் சொல்லுவார், சின்ன மிஷன்ல பாடம் படிச்சார். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட சாமி நீங்க ரிகர்சல் பண்ணணும் சாமி, டெய்லி நான் டிராமாவா போடணும். பாடம் எடுக்கிறதுல ரிகர்சல் பண்ணிட்டு பாடம் எடுக்கிறதுக்கு என்ன டிராமாவா போட்டுக்கிட்டு இருக்கணும். அவர் என்கிட்ட சொல்ல, சாமி நீங்க என்னன்னா எந்த மாடுலேஷன், யோ பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு எது நம்ம மாடுலேஷனா இல்லை ஹீரோயினா? நான் எப்படி பாத்தீங்கன்னா எப்படி ஆக்டிங் கொடுக்கணும், என்ன ஆக்டிங்கா கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே ஞானம்ன்றது சுபாவம், நம்முடைய அனுபவம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சின்ன மிஷன்ல போனோடனே 6 மாசத்துக்குள்ளாரே என்ன பண்ணுவாங்கன்னா ஹவு டு டீச் அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. படிக்க ஆரம்பிச்சோடனே தத்துவபோதம் படிச்சோடனே பாத்தீங்கன்னா எப்படி டீச் பண்ணுவாங்கன்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்திரீகளை மட்டும் பார்க்கக்கூடாது, ஜென்ஸையும் பார்க்கணும், ஒரே பக்கம் பார்க்கக்கூடாது, எல்லா பக்கமும் பார்க்கணும், இது மாதிரி பேசக்கூடாது, அது மாதிரி பேசக்கூடாது, ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ண நிறைய சொல்லி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்களாம் அது மாதிரி நான் காலையில உட்காருமாது இந்த வாயில பாத்தீங்கன்னா பகவான் என்ன பேசுறாரோ அதான் பேச்சு. உங்க கர்மா எதை கேட்கணும்னு இருக்கோ அதுதான் கர்மா. சில சமயம் ரொம்ப தீவிர விசாரமும் இருக்கும், சில சமயம் பாத்தீங்கன்னா மந்தமாவும் இருக்கும். அப்ப யார் பண்றா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கான்,
ஆப்ரேட் பண்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணை எமைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் இல்லைங்க. இந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா நமக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தெரியும். வீசிங் ப்ராப்ளம் வந்தா படுத்தா மூச்சு விட முடியாது. மூச்சு நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். முயற்சி பண்ணி மூச்சு விட்டாதான் ஆன்னு வாயை திறந்துட்டு மூச்சு விடணும். வீசிங் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னு. இயல்பா போயிட்டு இருக்கு இந்த மூச்சே நம்மளால விட முடியாது ஒழுங்கா. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டா நான் பயந்துகிட்டே இருப்பேன். இந்த பரமஹம்சானந்தா எங்கேயாவது தப்பா பேசிக்குவானோன்னு பயந்துகிட்டே இருப்பேன். எல்லாம் உளருவாயு, நல்லா எதையாவது பேசி விட்டுருவேன். நான் யாரு எதிர்க்கிறவங்க நான் பார்க்கவே மாட்டேன். நான் பயந்துட்டே இருப்பேன், எதையாவது பேசுறாதப்பா, எதையாவது பேசுறாத, தப்பா பேசுறாத அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு இதை ஆப்ரேட் பண்றான். அந்த மூச்சு வந்து கரெக்டா போயிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாம் பேசுறது, வார்த்தைகள், சிந்திக்கிறது எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்ப யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் இது வந்து பாத்தீங்கன்னா வாசனா. ரெண்டாவது ஒரு பக்தன் பேசுறான். பக்தன் கேட்டீங்கன்னா, யோகிட்ட கேட்டீங்கன்னா வாசனான்னு சொல்லுவான். அதே பக்தன் கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வர சர்வபூதா நமக்கு வந்துருவான். உள்ள இருந்துகிட்டு ஈஸ்வரன் தான் என்ன இயக்குறான். திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிவல பாதையில போயிட்டு எதையா கேட்டீங்கன்னா எல்லாம் நிறைய சாதுக்கள் தான் சொல்லுவாங்க, அவன் பண்ண வைக்கிறான் நான் பண்றேன் அப்படின்னு. அந்த ஒரு ஞானம் பக்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துருது, நான் பண்ணல அவன் பண்ண வைக்கிறான். இது 1861 இது சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்கம்மா. வெயிட் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் கூட்டி இல்ல இதெல்லாம் கூட்டி வைக்கும் போது நீங்க கேள்வி கேளுங்க. என்ன போயிட்டு இருக்குல்ல, என்ன போக முடிக்கவே இல்லையே. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யோகிட்ட கேட்டீங்கன்னா வாசனைகள் சொல்லுவாங்க. பக்தன்ட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் இணைக்கணும்ல, இதை ரெண்டுத்தையும் இணைக்கணும். மூணாவது நான் சொல்றேன். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தனம். யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றாங்களோ அந்த சந்தியாவந்தனத்துல வந்து ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. காமோ காஷின் மன்னிர காஷின் நமோ நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 ஜபம் வந்து பாத்தீங்கன்னா காமோ காஷித் மந்திர ஜபம்னு சொல்லுவாங்க. காமோ காஷீத் மன்யுர காஷீத் மன்யுகு அகாஷீத் நமோ நமஹ அப்படின்னு மந்திரம் 1000 முறை சொல்லணும். எங்க குருநாதர்கள் ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா சந்தியாவந்தனத்துல சும்மா ஒரு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா காமகாசி மந்திரகாசி நமோ நமஹ, காமகாசி மந்திரகாசி நமோ நமஹ, காமகாசி மந்திரகாசி நமோ நமஹ. நிறைய பேருக்கு இதுக்கு மீனிங் என்னன்னே தெரியாது, சந்தியா பண்றவங்களுக்கே தெரியாது. காயத்ரி உபாக்கிரமா பண்றவங்களுக்கு ஆவணியா விட்ட தப்புல 1000 ஏன் ஜபம் பண்றோம், அதுக்கு என்ன மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. காமோ அகார்ஷீத் காமமே செய்தது, மன்யுகு அகார்ஷீத் மன்யுன்றதுக்கு அர்த்தம் வந்து கோபம், குரோதம். குரோதமே செய்தது, காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் செய்யவில்லை. காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் செய்யவில்லை. இது 1000 முறை சொல்லுங்க. என்ன அருமையான மந்திரம் பாரு. அப்ப காமக்ரோதத்துக்கு என்ன பேரு சொல்லியிருக்கோம்? காமக்ரோதம்ன்றது ராகத்வேஷம்னு பேரு. 3:34 இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ சொல்லனா. அந்த காமமும் குரோதத்துக்கும் பேரு இன்னொரு பேரு ராகத்வேஷம். அந்த ராகத்வேஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? காமக்ரோதத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? சுகவாசனை துக்க வாசனை இருக்கும். சுகானு சயி ராகஹ, துக்கானு சயி துவேஷகன்னு சூத்திரம், யோக சூத்திரத்துல சூத்திரம் இருக்கு. நம்ம எதை ஆசைப்படுறோம்? சுகம் ஏற்கனவே சுக அனுபவம் எதுல இருக்கோ அதுல ஆசை. காஃபி டே காஃபி எனக்கு வேணாம், ஏன்னா அது எனக்கு நல்லா இல்லை, பித்தம் தலைக்கு ஏறு, வேணாம், எனக்கு துவேஷம் அதுல. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி காஃபி, கும்பகோணம் காஃபியா இருந்தா ஓகே நல்லா இருக்கும், அது ராகம், ஏன்னா அது சுகம் தரும்னு எனக்கு தெரியும். அப்ப சுக வஸ்துக்கள்ல சுக வாசனையா பதிவாயிருக்கு, எனக்கு சுகம் நான் அனுபவிச்சிருக்கேன். சுக வாசனை தான் எனக்கு திரும்ப அது வேணும்னு என்னை ஆசைப்பட வைக்குது. துக்க அனுபவம் தான் என்ன வேணான்னு என்ன துவேஷம் பண்ண வைக்குது. அப்ப ராகத்வேஷம் இல்ல அப்படின்னா வந்து காமக்ரோதம், இரண்டும் ஒண்ணுதான். ராகத்வேஷம் சொல்லலாம், காமக்ரோதம் சொல்லலாம், விருப்பு வெறுப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக துக்க அனுபவங்கள், இவ்வளவுதான் வாசனைகள். அப்ப மந்திரம் வந்து டெய்லி சந்தியா வந்தனத்துல இதை சொல்ல சொல்லு.
இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியர் வந்து மனுல வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. எத்தி குருத்தே ஜந்துகு தத்தத்து காமஸ்ய சேஷ்டிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜந்துக்கள் எதையெல்லாம் பண்ணுகின்றனவோ அந்த காரியத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? காமம். இது எல்லாம் காமச்சேஷ்டிதம். சொல்லு, காமமயோயம் புருஷா. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? ஒரே காமமயம். ஆசை ஆசை ஆசை, ஒரே ஆசைதான். எல்லாத்துக்குள்ளாரையும் ஆசை இருக்கு. அந்த ஆசை தான் நமக்கு பெட்ரோல். ஆசை இல்லாத மனிதன்கிட்ட இயக்கம் இருக்காது, ஆக்ஷன் இல்லாம போயிடும். ஆசை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பெட்ரோல் மாதிரி ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசை தான். அப்ப அதனாலதான் கிளியரா மனு சொல்றாரு என்னன்னா, எத்தி குருத்தே ஜந்துக்கள். நான் நல்ல அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் அதிகமா வாட்ச் பண்றேன். அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கு. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் எறும்பு ஊர்ந்து வருது. அதுக்கு என்ன? ஃபுட் எங்க கிடைக்கும்னு ஒரு ஆசை. ஃபுட்டை பத்தின தேடுது. பட்சிகளை தேடி வருது. நான் காரப்பூந்தி டெய்லி காரப்பூந்தி போடுறேன். போட்ட உடனே எங்க இருந்து நியூஸ் யாருக்கு அனுப்புவானே தெரியல. எங்க இருந்தோ பட்சிகள்லாம் அந்த அண்டங்காக்கா மைனா எல்லாம் ஓடி வந்துடும், கூட்டமா வந்துடும். யாரையா உனக்கு மெசேஜ் அனுப்புனா, SMS யார் அனுப்புனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு வந்துடுது. எல்லாத்துக்கும் சாப்பிட்ற ஆசை, சர்வைவல் ஆசை. நமக்கெல்லாம் சர்வைவலை தாண்டி நிறைய போகம் பண்ற விதவிதமான போகத்துல ஆசை. அப்ப எதையெல்லாம் நம்ம பண்றோமோ அதுக்கு பின்னாடி எல்லாம் காமம் இருக்கிறது அப்படின்னு மனு சொல்ற. காமமும் என்னது? காமத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? சுகவாசனை, துக்க வாசனை. இப்ப ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த மந்திரங்களா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், இல்ல பக்தியா இருக்கட்டும், இந்த ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த யோகத்துல இருந்து சொல்லும் போது வாசனைகள் தான் மூலம். காமக்ரோதம் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷம், அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள். அதுக்கு பின்னாடி எது இருக்குன்னா சுகவாசனை, துக்க வாசனைன்னு நம்ம சொல்றோம். அப்ப வாசனைகள்னு ஒரு கேட்டகரியா வச்சுங்க, ஈஸ்வரன் ஒரு கேட்டகரியா வச்சுங்க. இப்ப இந்த ரெண்டுத்தையும் என்ன சுவாமி எடுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னும் போது, பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்க சூரியன் மாதிரி. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும் போதே வந்து பாத்தீங்கன்னா சகல ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆகி அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிக்குது. சந்தியாவந்தனம் பண்றவன் எந்திரிச்சு சந்தியாவந்தனம் பண்றா. என்ன மாதிரி இருக்கிறவன் குடிச்சிட்டு உடனே பிரணவஜபத்துக்கு பாடத்துக்கு வந்துடுறோம். நம்ம பாடம் கேட்கறவங்க பாடத்துக்கு வந்துடுறோம். பூஜை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க மாமா வந்து கரெக்டா எந்திரிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவார். பின்னாடி இருக்க மாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேலைக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. எல்லாமே ஜாக்கிங் பண்றவங்க ஜாக்கிங் வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் ஷெட்யூல் கார்ட் விளையாடுறவங்க அவங்க அதுக்கு போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்கு. யாரு காரணம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சூரியன். சூரியன் உதயம் ஆகலைன்னா ஒண்ணு நடக்காது. அப்ப சூரியன் என்ன பண்றாருன்னா அவரோட நிமித்த மாத்திரமா சூரியன் என்ன பண்றா, உதயமாக யாரையும் தட்டி குச்சியை வச்சு எந்திரி போ அதை பண்ணு, அதெல்லாம் பண்றது. பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னால பறந்து போகுது. பூக்கள் தன்னால மலருது. எல்லா புஷ்பங்களும் அதாவது மலர்ந்து போகுது. தேனெடுக்கிற வண்டுக்கள் எல்லாம் தேனெடுக்க வந்துடுது. எல்லாம் தன்னால நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். சூரியன் மாதிரி ஈஸ்வரன் இருக்கான். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவன் எப்படி இருக்கான்? சூரியன் மாதிரி சந்நிதி மாத்திரமா இருக்கான். சூரியனோட சந்நிதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பண்றோம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பண்றதுக்கு எது தேவைன்னா ஒவ்வொருத்தையும் இருக்கிற வாசனைகள். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வாசனைகள் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கரண்ட் வந்து காமன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் என்ன இருக்கு, என்ன பண்ணணும்ன்ற சாஃப்ட்வேர் எது அப்படின்னா வாசனைகள். அப்ப ஒவ்வொருத்தர்லயும் இருக்க வாசனைகள் அவங்களோட காரியத்தை பண்றதுக்கு ஹேத்துவா இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாமானிய காரணமா இருக்கிறவர் யாருன்னா அந்த ஈஸ்வரன். சூரியன் காமனா இருக்கு. சூரியன் இருக்கிறதுனால தான் எல்லா காரியங்களும் நடக்குது. ஆனா விதவிதமா காரியம் ஏன் நடக்குது? அவங்களோட இயல்பு. அந்த இயல்புக்கு என்ன பேர் சொல்றோம்? பட்சிகள் அதோட இயல்பா பறந்து போகுது. சத்தியாவதனம் பண்றாங்க, அவங்களோட இயல்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றாங்க. வேலைக்கு போறவங்க அவங்க இயல்புல பண்றாங்க. ஜிம்முக்கு போறவங்க அவங்க இயல்புல பண்றாங்க. எல்லாத்தையும் அவங்கவுங்க இயல்புல பண்றோமா. அந்த இயல்புக்கு என்ன பேரு? வாசனா.
அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லோரும் இயங்குகின்றார்கள். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்தியாஹா பிரகிருதேர் ஞானவானபி. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி தான் ஞானியும் கூட அவனுடைய காரியங்களில் ஈடுபடுகின்றான். ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிக் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது, அயன் பாக்ஸ் அயன் பண்ண முடியுது, எல்லாம் தனித்தனியா லைட் எரியுது, எல்லாம் பண்ணுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காமன் ரீசன் என்னது? கரண்ட், பவர். அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா காமன் ஃபேக்டர். அதுக்கு என்ன பேரு சாஸ்திரத்துல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்த காரணம். ஈஸ்வரன் நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் இருக்கு. உபதிரஷ்டா அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கீதாலேயே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளதான் இருக்கான். நான் வந்து தூங்க போறேன், நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, அம்மா தூங்கணும். இல்ல நான் பாடம் படிச்சுக்கிட்டு போறேன், நல்லா பாடம் படி. நான் தியானம் பண்ண போறேன், நல்லா தியானம் பண்ண. ஊர் சுத்த போறேன், ஆமா ஊர் சுத்தணும். இல்ல போர் அடிச்சு போச்சு, போய் ஊர் சுத்து. நல்லது பண்ணாலும் ஆமா பண்ணுன்றான், கெட்டது பண்ணணும்னாலும் பண்ணுன்றான். உள்ள இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் ஆமோதனை பண்றான். அனுமோதா, அனுமந்தான்னு பேரு. ஈஸ்வரனுக்கு பேரு அனுமந்தா. உபதிரஷ்டாவா பார்த்துட்டே இருக்கான். பாடுறா பண்டா புண்ணியமா பண்ற, பண்ணு பாப்போம், பண்ணு. உள்ள இருந்து வரணும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்தரியாமையாச்சு. அவன் தான் எல்லாத்துக்கும் அனுமோதனை. நான் திருட போறேன், நல்லா திருடனுக்குள்ளார வந்து நல்லா திருடு. கொலை பண்ண போறேன் அவனை, நல்லா பண்ணணும், அவனை சாகடிக்கணும், பண்ணு. அப்போ என்ன ஆச்சரியம், உள்ள இருக்கிற ஆள் வந்து விசித்திரமான ஆள். திருடனுக்கும் ரைட் சொல்றான், ஹிம்சைய பண்றவனுக்கு ரைட் சைடு சொல்றான், அஹிம்சைய ஃபாலோ பண்றவனுக்கு ரைட் சைடு சொல்றான். புண்ணியாத்மாக்கும் ஓகே, பாப்பாத்மாக்கும் ஓகே. என்ன ஆள் அந்த ஆளு. சூரியனுக்கு ஏதாவது இருக்கா? சூரியனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஈஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சர்வாந்தர்யாமியா இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பண்றது எல்லாத்தையும் உபதிரஷ்டான்னு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தா போக்தா மகேஸ்வரா. அவர்தான் கர்த்தா, அவர்தான் போக்தா, அவர்தான் மகேஸ்வரா. ஏகோ கர்த்தா, அவர்தான் ஈஸ்வரன். ஆனா அவர் தான், அதுக்கு என்ன பேரு? ஈஸ்வரனுக்கு பேரு நிமித்த காரணம் அப்படின்னு பேரு. எல்லாத்துக்கும் காசு, வெறும் சந்நிதி மாத்திரம். அப்ப அவங்க பண்றது காரியங்களுக்கு என்ன பேரு? வாசனா காரணம். இத ரெண்டா பிரிச்சு. ஓகேவா? இப்ப கேளுங்கம்மா, புஷ்கலாமா கேளுங்க. வந்துருச்சு அவங்களுக்கு வாஸ். ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானிய காரணம். ஃபேன்ல இருக்கக்கூடிய காயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஓடுறதுக்கு காரணம் இருக்கு. நமக்குள்ளார இருக்கிற காயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா வாசனைகள் இருக்கு. அப்போ யார் இயக்குறான்னு கேட்டா வாசனைகள் என்ன இயக்குதுன்னு சொல்லலாம், ஈஸ்வரன் என்ன இயக்குறாருன்னு சொல்லலாம். ரெண்டு சொல்லலாம்ல? ஆமா, ரெண்டு சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம், இன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாதான காரணம். வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசு, உபாதான காரணம்னு பேரு. காமனா இருக்கிற ரீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம். ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருக்கிறார். அப்படி இதெல்லாம் பின்னாடி. ஆமா, அதனால்தானே தயோர் ந வசமாக சேத் அப்படின்னு அங்க சொல்ற கீதால வந்து இதை 3:33 வரைக்கும் 33 39 வரைக்கும் விசாரம் பண்ண போறோம். பொறுமையா கேட்டீங்க. இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க. அப்ப பின்னாடி இருந்து யார் இயக்குறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சாதாரணமா கேட்டா வாசனைகள் இயக்குகிறது. பின்னாடி இருந்து ஈஸ்வரன் என்ன இயக்குறார்? அந்தர்யாமினே பேர் அவருக்கு பேர். உள்ள இருந்துகிட்டு டு கண்ட்ரோல் பண்ற டிக்டேட்டர். உள்ள இருந்து டிக்டேட் பண்றார். எப்படி டிக்டேட் பண்றார் சுவாமி அப்படின்னா கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறார். ஈஸ்வர சர்வபூத்தானி ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானி. ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்தோன்னு வச்சுங்களேன், நான் ரொம்ப வீர மாதிரி நடந்துப்போம். ஏறி உட்கார்ந்தோன்னு ஃபர்ஸ்ட் நானா இதெல்லாம் ஏன் கத்துறாங்க இவ்வளவு, பாவம் எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ட்டு ஏறி ரொம்ப வீரனா உட்கார்ந்துப்போம். வீரனா உட்கார்ந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற வரைக்கும் மேல போற வரைக்கும் எல்லாரும் கத்துவாங்க. ஆனா நம்ம மட்டும் நான் வீரனாக்கும் அப்படின்னு மேல போகும். வீல் மேல போயிட்டு திரும்ப கீழே இறங்கும் பாருங்க. டொம்முன்னு கீழே இறங்கும்போது வயிறெல்லாம் வெளியில வந்துடும். ஐயோ அப்படி கெட்டியா பக்கத்துல ஐயோ விட்டுருனா விட்டுற முடியுமா? ஆப்ரேட்டர் சுவிட்ச் கண்ட்ரோல் ஃபுல்லா ஆப்ரேட்டர் இருக்கு நம்மள்ட்ட. எங்க
அவன் வச்சிருக்க 5 ரவுண்டோ 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ அது சுத்தி முடிச்சோனதான் நிப்பாட்டும். நம்ம கையில கண்ட்ரோல் இல்லை. அதே மாதிரிதான் பர்த் எடுத்து டெத்து வரைக்கும் ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்த மாதிரிதான். ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு நீங்களும் நானும் ஐயோ புய்யோ முய்யோன்னு கத்த வேண்டியதுதான். வலிக்குது வலிக்குது வலிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்ரேட்டர் தான் கருணை பண்ணணும். யார் ஆப்ரேட்டர்? ஈஸ்வரன். அப்ப சாமானியமா இந்த 2 விஷயத்த புரிஞ்சுது. ஆனா இது எல்லாம் யாரோடது? நான் சொல்லியிருக்கேன் சாமானியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் சாமானியம். யோகத்தோட பார்வையில வாசனைகள்னு சொல்றதும் சாமானியம், பக்தனோட பார்வையில இருந்து ஈஸ்வரன் சொல்றதும் சாமானியம். அப்ப என்ன சாமி அப்படின்னு கேட்டா விசேஷ அர்த்தத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யோகத்தோட இந்த வாசனைகள் தான் இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போறது இல்லை. இந்த ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போறது இல்லை. அப்ப எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு நிர்குண நிராகாரமான ஒரு தத்துவம் இருக்கு. அந்த ஈஸ்வரனோட ஒரிஜினல் சுரூபம் அது. அதுதான் விசேஷமா இந்த மந்திரத்துல கேட்கப்பட்டிருக்கு. அப்ப யோகத்தோட விஷயமும் கேட்கல, பக்தனோட விஷயத்திலையும் இது கேட்கல. உள்ள இருக்கிற நிர்குண நிராகாரத்தை பத்தின கேள்வி, அந்த விஷயத்தை பத்தி தான் இனி நம்ம விசாரம் பண்ண. நாளைக்கு பார்க்கலாம். 3 நாள் லீவு. 3 நாள் லீவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பார்க்கலாம். இந்த பதபாஷ்யத்துல பாத்தீங்கன்னா நிறைய விரிவா எழுதியிருக்கேன். இதையும் கம்பேர் பண்ணிட்டு 3 நாள் லீவ் இருக்கா, பதபாஷ்யத்துல என்னெல்லாம் எழுதியிருக்கணும் அதெல்லாம் படிங்க. அதே மாதிரி இந்த வாக்கிய பாஷ்யத்துல முன்னுரை எல்லாத்தையும் படிங்க. படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும். சொல்லுங்கம்மா. இல்ல அதுக்கும் இது சம்ஸ்காரம்ன்றதே ஒரு சுத்திகரணம்ன்ற இடத்துலயும் சம்ஸ்காரம்னு வரும். சுத்தப்படுத்துறதுன்றதுக்கு பேரு சம்ஸ்காரம். அந்த சுத்தப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? விளக்கு மாத்த எடுத்து வீடெல்லாம் கூட்டி வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆயிடும்? திரும்ப கூட்டணும். டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில சாயந்தரம் கூட்டிகிட்டே தான் இருக்கும், கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சம்ஸ்காரம் பண்றோம்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன பேரு? சம்ஸ்காரம் பண்றோம்னு அர்த்தம். சம்ஸ்காரம்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஒண்ணு பதிவுன்னு அர்த்தம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரியாக்கு பேரு, சுத்திகரணம் பண்ற கிரியாக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேரு. யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம், யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம். இது மாதிரி ஒவ்வொன்றா மந்திரம் சொல்லி சம்ஸ்காரம் நிறைய இருக்கு. சம்ஸ்காரங்கள் நிறைய இருக்கு. 40 சம்ஸ்காரங்கள் நம்ம சொல்றோம். இந்த 40 சம்ஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனை பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்றதுக்காக சொல்லப்படுறது. அப்ப 2 அர்த்தத்துல எடுக்கணும். சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் பதிவு, மென்மையான பதிவு. சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்திகரணம். இந்த இடத்த சுத்திகரணத்துக்கான மீனிங் எடுக்காது, வாசனான்ற மீனிங் எடுக்கணும். ஆமா, கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். 3 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். நீங்க இதெல்லாம் ரொம்ப கலோக்கியலான விஷயம், நம்மள்ட்ட அப்ளை பண்ற விஷயம். இதுல நீங்க ஈஸியா தெளிவாய்க்க முடியும். என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம பாடியில என்ன நடக்குது, மனசு எப்படி நடக்குது, நம்ம என்ன காரியம் சுத்தி இருக்கிறது, என்ன நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா வேர்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் மனசு. அதுக்காக தான். இல்லைன்னா வளவலா குலகுலான்னு இருக்கும். இந்த டெக்னிக்கலா ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இதுதான், இந்த டெர்மினாலஜி அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒன்னை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வளவலா குலகுலான்னு நிறைய பேச வேண்டியிருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லா இந்த கிளாஸை பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டு இதான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நேச்சுரலா நீங்க காரியம் பண்றீங்கன்னா உதார வாசனா, நிறைய வாசனைகளை நீங்க மீண்டு வந்திருப்பீங்க. இருக்கும் வாசனை இருக்கும். ஆனா வாசனை வந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல மனசு நாட்டம் போகல அப்படின்னா அது தனு அவஸ்தை அடைஞ்சிருக்கு, ரிலீஸ் ஆகி போச்சு, எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மனசுக்கு நம்ம சொல்லி என்ன பண்ணிப்போம், குழந்தைங்கள்ட்ட சொல்றேன் இது கெட்டது பாது சாப்பிடாத, இது இனிப்பு பல்லு சொத்தை ஆயிடும், இதாயிடும் சொல்லி அதுக்கு அதுல நாட்டம் இல்லாம போச்சு அப்படின்னா அது வாசனை தனுவாயிடுச்சு. அப்போ விச்சின்ன வாசனை என்ன, அந்த வாசனைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ள இருந்து யார் இயக்குறா, நம்ம இஷ்டப்படி இயங்குதா இல்லை. இப்ப நான் சொல்றேன்ல, நமக்கு அபிமானம் எப்ப வரும் அப்படின்னா கர்த்தா அகமிதி மன்யது, அகங்கார விமுதாத்மா கர்த்தா அகமிதி மன்யது. கீதால சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா தான் பண்றேன்றவன் யாரு தெரியுங்களா உங்களுக்கு?
புத்தி கெட்டவன், புத்தியே இல்லாத, விவேகமே இல்லாதவன். அதனால நான் சொல்றேன், கொஞ்சம் விவேகம் உங்களுக்கு இது வந்துருச்சு அப்படின்னா, இந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ண எந்த காரியத்திலும் எனக்கு அபிமானமே இல்லை. நான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கேனம் படிச்சு யாரு பண்ணா பரமம் சாரந்தான் போட்டுருக்கு, எவன் பண்ணான்னு தெரியலையே. இது ஒவ்வொரு முறையும் தனியா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பண்ணுவேன். எவன் பண்ணா, இவன் நல்லா பண்ணியிருக்கானே, யாரு இது மாதிரி பண்ணியிருக்கா. அதாவது நாம் பண்ணுனன்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு வரவே இல்லை. இப்ப யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா 1000 வீடியோஸ்க்கு மேல போயாச்சு. ஐயோ, யாரையா பண்ணு, 1000 கிளாஸ் எடுத்துருக்கா. ஐயோ ஐயோ, எவன்டா பண்ணது இது மாதிரி அப்படின்னு இருக்காங்க. எதை பண்ணும் போதும் எவன்டா பண்ணது, யாரா பண்ணது அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த விசாரம் கரெக்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ணல அப்படின்ற அந்த எண்ணம். அதனாலதான் சொல்றேன், காமோ காஷி மன்னிர, ஸ்திரீகளும் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமோ காஷி மன்னிர காஷி நமோ நமஹா. காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் செய்யவில்லை. இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. உள்ள இருந்து யார் பண்றா? ஈஸ்வரன் பண்ற, நான் பண்ணல. ஈஸ்வரன் பண்ற, நான் பண்ணல. இதான் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை நாசம் பண்றதுக்கு முக்கியம். பார்க்கலாம். அறிவு அறிவு